வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் ஆழமான சிந்தனை கொண்ட ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொண்டே இருப்பீங்க. நல்லது எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது, கெடுதல்கள் எதுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யாராவது உதவி கேட்டார்கள் என்றால் உடனே போய் செய்து விடுவீர்கள். குடும்பத்திற்காக இதையும் தியாகம் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களில் நாம் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சில சோதனைகள் மனிதனை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு காலமானது உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்திருப்பீங்க. எல்லா விதமான செயல்களையும் நீங்க செய்திருப்பீங்க. நல்லது மட்டும்தான் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கெடுதல்கள் வருது என்று தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தை தான் பல கும்பம் ராசி நண்பர்கள் கடந்த சில ஆண்டுகள் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த கும்பம் ராசியை இதுவரை பாதித்த நபர்களும் பிரச்சனைகளும் என்ன தெரியுமா? கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் மிகவும் முக்கியமான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் அவங்க மூலியமாக வந்திருக்கும். அந்த அளவுக்கு சில செயல்கள் அவங்க செஞ்சிருப்பாங்க. அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கின்ற நபர்களாக இருக்கலாம், உங்க கூடவே இருக்கிற நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்களில் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை பாதித்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நல்லதற்காக செய்த பல விஷயங்கள் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தவறாகவே உங்களை பற்றி எடுத்துக்கொள்வார்கள். நீங்க நல்லதுக்காக அவர்களிடம் கூறியிருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத உங்களை இங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம வளர்றது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு பொறாமை படுறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே நினைத்து கொண்டு உங்களை இப்படி அவர்கள் பேசுவார்கள். இதனால் உங்கள் மீது தவறான ஒரு புரிதலானது ஏற்படும். இதனால் உங்களுக்கு மனவேதனையும் ஏற்படும். இது போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இவன் நம்ம கூட பழக மாட்டேங்கான் அப்படின்னு ஒரு கேள்வியானது வரும்பொழுது உங்களுக்கு இந்த ஒரு காரணமானது தெரிய ஆரம்பித்து விடும். இதனால உங்களுடைய மனதிற்குள் சின்ன வேதனையானது இருக்கும். அடுத்ததாக குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போய்விடும். ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டுமே நடக்கும். ஆனால் அமைதியே இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா அமைதி எப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு குடும்பமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில காலங்களில் சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆனால் அதை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ அனைவரும் அதனை ஊதி ஊதி தேவையில்லாத அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்களும் ஏற்படுத்தி விடுவார்கள். இந்த கும்பம் ராசி நண்பர்களின் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க அந்த ஒரு பிரச்சனையை விட்டுருப்பீங்க. ஆனால் அதை வளர்க்கக்கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கி போவோம்னு நினைப்பீங்க. இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கேட்காமல் அந்த ஒரு பிரச்சனையை வளர்த்து தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கும் இழுத்து வைத்து விடுவார்கள். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மெல்ல மெல்ல பெரிய ஒரு பிரிவாக கூட மாறி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த நபர், அது உங்களுடைய காதலன், காதலி, நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன கருத்து வேறுபாடானது ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுவது பெரிய ஒரு பிரிவாக கூட மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்கள் பேசாம இருப்பீங்க. ஒருவரை ஒருவர் நீங்க பேச்சுவார்த்தையில சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் அது இந்த அளவுக்கு ஒரு பிரிவாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுடைய குடும்பம் இரண்டாக பிரிந்த காரணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பிரிவுக்கு மூன்றாவது நபர் காரணமாக இருந்திருப்பார். அவர் உங்களுடைய உறவினர் அல்லது குடும்பத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருந்த நம்பிக்கையை பாதித்திருக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவானது ஏற்பட்டு உங்களுடைய குடும்பம் கூட இரண்டாக பிரியும் அளவுக்கு கூட போயிருக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இரண்டு பக்கங்கள் உருவாகி இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் பெற்றோர்கள், குழந்தைகள் அல்லது கணவன் மனைவி இருவரும் பேசாமல் இருப்பது போன்ற செயல்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ளதான் இருப்பீங்க. இருந்தாலும் இரண்டு மனிதர்களாக இருப்பீங்க. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டீங்க. சமையல் செய்தால் கூட நீயும் தனியாக செஞ்சுக்கோ, நான் தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கூறுவீங்க. இல்லை அப்படின்னா கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பமானது பிரிந்திருக்கும். இதற்கு காரணமாக இருப்பது ஒரே ஒரு நபர் தான், மூணாவது நபர். அது யார் என்று தெரிந்தால் மட்டுமே இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய உழைப்பை புரிந்து கொள்ளாத மனைவி மற்றும் குழந்தைகள். இந்த கும்பம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல தியாகங்கள் நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு உழைப்பை மனைவியும் குழந்தைகளும் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இதனால உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், உங்க மனைவியும் குழந்தைகளும் சேர்ந்து உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகள், ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, குடும்பங்கிறது உங்களுக்கு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி சில வார்த்தைகளில் பேசுவது போன்ற செயல்கள் உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தும்.
அவர்கள் உங்களிடம் குறை கூறியிருப்பாங்க. நீங்க பண்றது சரி கிடையாது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இப்போ உழைச்சா மட்டும்தான் உண்டு. இல்ல அப்படின்னா உழைக்க முடியாது. கிடைக்கும்போது உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அது நீங்கள் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு புரியாது. இதனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் உங்களுடைய மனதை நோக அடிக்கிற மாரி சில வேதனைகளை கொடுத்திருக்கும். இதனால் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் கொடுத்த மனவேதனை எப்படி தெரியுமா இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்தது அன்பும் புரிதலும் தான். ஆனால் அதற்கு பதிலாக சில நேரங்களில் குற்றச்சாட்டுகளும் வாக்குவாதங்களும் மட்டுமே உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த ஒரு நிலைமையானது உங்களுக்கு மிகவும் ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கும். மறக்க முடியாத துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் இன்னும் மறக்க முடியாமல் இருக்கலாம். ஒன்று குடும்ப பிரிவு, மற்றொன்று ஒரு நம்பிக்கை துரோகம், மற்றொன்று ஒரு வேலை தொடர்பான பிரச்சனைகள். இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் ஆழமாக ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட கும்பம் ராசி பெண்கள் சந்தித்த துரோகங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? சில கும்பம் ராசி பெண்கள் வாழ்க்கையில மிகவும் நம்பிய மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அது நெருங்கிய நண்பர் அல்லது உங்களுடைய உறவினர்கள். அவர்களில் வைத்த நம்பிக்கை ஒரு கட்டத்தில் உடைக்கப்பட்டிருக்கும். இதனால் அவர்களுக்கு மனவேதனையானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக ஆண்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்கள். சில கும்பம் ராசி ஆண்களும் சில நேரங்களில் நம்பிய மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஒரு நண்பர் அல்லது ஒரு வேலை தொடர்பான நபர் அவர்களின் நம்பிக்கையை பயன்படுத்தியிருக்கலாம். இதனால் அவர்களுக்கு மனவேதனையானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது தெரியுமா? கிரகநிலைகளின் மாற்றங்கள். கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி கிரகம் சில காலங்களில் மனிதனை சோதித்து கொண்டுதான் இருப்பார். அந்த ஒரு சோதனைகள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்காகத்தான் இந்த மாதிரி சில பல பிரச்சனைகளானது வைக்கப்பட்டது. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவதை என்னவென்று நான் கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு கும்பம் ராசி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பிக்கும். சனி கிரகத்தின் நிலை உங்களுக்கு சாதகமாகவே மாறும். உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். முன்பு உங்களை விட்டு விலகிய சில மனிதர்கள் இப்போது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். அவர்கள் உங்களிடம் பேச முயற்சி செய்யலாம். இதற்கான காரணம் உங்களுடைய நல்ல மனமாக மட்டுமே இருக்கும். நீங்கள் அவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்தது. இதனால் மட்டுமே அந்த ஒரு மனிதர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமான இருந்த நபர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் மிகவும் முக்கியமானவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்தியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கியவர்களாக இருப்பார்கள். அந்த மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக நிச்சயமாக இருந்திருப்பார்கள். அவர்களை நீங்கள் இன்னும் மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்து கோவில் போல கட்டி வைத்திருப்பீங்க. ஏன்னா சில மனிதர்களை மறக்கக்கூடாது. அந்த மாதிரி சில மனிதர்கள் தான் உங்களை வளர்த்து விட்டுருப்பாங்க. அவங்கள நீங்கள் மறக்கவே கூடாது. மறந்து விட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாகவே இருக்கும். உங்களுடைய மனைவியின் புரிதல் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக மேம்படும். முன்பு உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளாத உங்களுடைய மனைவி இப்போது உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுது. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் அன்பும் மரியாதையும் பாசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சம்பவம் அவருக்கு உண்மையை புரிய வைக்கும். உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாகவோ ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலமாகவோ உண்மை என்ன, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறீங்க அப்படிங்கிற ஒரு செயலை உங்களுடைய மனைவிக்கு நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளும் மாறிவிடுவார்கள். உங்களுடைய குழந்தைகளும் இப்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுடைய அனுபவத்தின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய கிரகநிலைகள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன தெரியுமா? கும்பம் ராசிக்கு இப்போது நல்ல கிரகநிலைகளானது உருவாகிறது. இந்த ஒரு நிலைமை குடும்பத்தில் ஒற்றுமை, புதிய வாய்ப்புகள் இவற்றை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன தெரியுமா? இந்த சனி அதிபதி உங்களுக்கு பொறுமையின் பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் இதுவரை செய்த உழைப்பின் பலன் இப்போது மெல்ல மெல்ல உங்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். எல்லோரையும் உடனே நம்ப வேண்டாம். உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். இங்கே செய்ய வேண்டிய சில பரிகாரங்களானது இருக்கு. சனிக்கிழமை என்று சனி பகவான் கோவிலுக்கு செல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்கள். ஓம் சனீஸ்வராய நமக என்று 17 தடவைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை அதிகரிக்கும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த துன்பங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்காக. எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு உயர்வை அடையும்.